கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கூடி வருவதற்கு தெய்வ ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர் என்கிற அருமையான பாடல். அந்த மகிமைக்குரியவரை, அந்த மீட்பரான இயேசுவை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மெய்யாகவே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். தெரிந்த பாடலாக இருக்கிறதுனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, 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 அவரே இயேசு, 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 அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். என்றென்று நம்மோடு இருக்கிற இம்மானுவேலாகவும் இருக்கிறபடினால மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமான மனநிலைமையோடு கூட கர்த்தரை பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. நம்முடைய கண்மலையும் நம்முடைய கோட்டையும் துணையுமாயிருக்கிற ஆண்டவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடினால் இந்த நல்ல கர்த்தரை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமே. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானார். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் ஆசகர்த்தரே, என்னுடையவர் என் நேசகர்த்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுவோம், அழகானவர், நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஒரு முறை கூட அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுவோம், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர்,
அவரே இயேசு 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 இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்காக. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த நேசத்தை வெளிப்படுத்தின அந்த அன்பு ஆண்டவர் என்றென்று நம்முடையவராக இருக்கிறபடினால மகிழ்ச்சியோடு கூட அந்த இரட்சகரை மகிமைப்படுத்துவோம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையிலே? கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவரே இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. அழகான தெய்வம், அவருக்கு ஈடு இணையாய் ஒருவரும் இல்லை. அந்த நல்ல தெய்வத்தை தான் அந்த காலை வேளையிலே ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாதை காட்டுமா யெகோவா, பாதை காட்டிடுமே. அந்த பாடலின் வரிகளை நாம் கவனித்து பாடுவோம். அதை தெரியாதவர்கள் அதை பாடலை கவனித்து நாங்கள் பாடின பிற்பாடு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். நீதியின் பாதையிலே நான் நடக்க, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க, நீதியின் கிரீடத்தை நான் பெற்றிட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாதை காட்டும். அநேக நேரங்களில் பாதை தெரியாத குருடர்களைப் போல தட்டு தடுமாறி என்ன தீர்மானிப்பது, எங்கே செல்வது என்று சொல்லி நம்முடைய உள்ளம் குழம்பி போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாதை காட்ட வேண்டும் என்று அவருடைய ஒத்தாசைக்காய் நாம் கதரும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதை காட்ட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த வார்த்தைகளை நாம் உணர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தெரியாதவர்கள் அதை கவனித்து பாடலாம். கரங்களை தட்டுவோமா அந்த இசைக்கு ஏற்றார் போல. பாதை காட்டும் யெகோவா, பாதை காட்டிடுமே. சேர்ந்து சொல்லுங்க. பாதை காட்டும் யெகோவா, பாதை காட்டிடுமே. நீதியின் பாதையில் நான் நடக்க, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க, நீதியின் பாதையில்
அனுதினமும் என்னை நடத்திடுமே. சொல்லுவோம், நீதியின் பாதையில் அனுதினமும் என்னை நடத்திடுமே. எல்லாரும் பாடுவோம். பாதை காட்டும் மாயகுவா பாதை காட்டிடுமே. ஒரு முறை கூட, பாதை காட்டும் மாயகுவா பாதை காட்டிடுமே. நம் ஒவ்வொருவருக்கென்றும் ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அதிலே பயணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலேயே ஓடி முடிப்பதே ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறபடினால, ஆண்டவரே அதற்கு என்னை கரம் பிடித்து நடத்தும் என்று சொல்லுவோம். எனக்கென்று நீர் நியமித்த பாதையில் நான் பயணிக்க. சொல்லுவோம், எனக்கென்று நீர் நியமித்த ஓட்டத்தை நான் ஓடிட கரம் பிடித்து அனுதினமும் காத்து நடத்திடுமே. கரங்களை தட்டி, கரம் பிடித்து அனுதினமும் காத்து நடத்திடுமே. மறுபடியும் சொல்லுவோம், எனக்கென்று நீர் நியமித்த பாதையில் நான் பயணிக்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கென்று நீர் நியமித்த ஓட்டத்தை நான் ஓடிட கரம் பிடித்து அனுதினமும் காத்து நடத்திடுமே. நீங்கள் ஒவ்வொருவருடைய கரம் பிடித்து அனுதினமும் காத்து நடத்திடுமே. பாதை காட்டும் மாயகுவா பாதை காட்டிடுமே. நல்ல கைகளை தட்டி, பாதை காட்டும் மாயகுவா பாதை காட்டிடுமே. ஆண்டவர் நமக்காக ஒரு உன்னதமான பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான பாதையில உத்தமமாய் அவரை பின்பற்றுவதற்கு, உன்னதமான தேவனிலே ஒவ்வொரு நாளும் கழிவுறுந்து வருவதற்கு, முடிவு பரியந்தமும் அவருக்குள்ளே நாம் நிலை நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யுமே என்று சொல்லி ஒரு விண்ணப்பமாய் சொல்லுவோம். உண்மையின் வழியில் நான் நடக்க உத்தமமாய் உம்மை பின்பற்றிட, உன்னத வழியில் நான் நடக்க உன்னத தேவனில் கழிவூர்ந்திட முடிவு பரியந்தம் நீலை நிற்க உதவி செய்திடுமே. எல்லாரும் சேர்ந்து, முடிவு பரியந்தம் நீலை நிற்க உதவி செய்திடுமே. பாதை காட்டும் மாயகுவா பாதை காட்டிடுமே. நீ கேடு காட்டு விட்ட, பாதை காட்டும் மாயகுவா பாதை காட்டிடுமே. அல்லேலூயா. இது ஒரு விண்ணப்பம் நிறைந்த ஒரு பாடல். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நீதியின் பாதையில நாங்க நடப்பதற்கு, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் அப்பான்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அருமையான வார்த்தை பிரியமானவர்களே. ஆண்டவர்
நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அந்த நீதியின் பாதையில பிரயாணித்தால் மட்டுமே, நீதியின் பாதையில நடந்தால் மட்டும்தான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த நீதியின் பாதையில நடந்தாதான் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த நித்திய நீதியின் கிரீடத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாருக்கும் நித்திய ஜீவன் என்பது கேள்விக்குறி. ஆனா எல்லாருக்கும் உண்டு. ஆனா எந்த மனிதன் நீதியின் பாதையில பயணித்து கொண்டிருக்கிறானோ அவருக்கு தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு நீதியின் பாதையில தேவ ஜனங்கள் பிரியமில்லாமல் இருக்கிறாங்க. நீதியான வாழ்க்கை வாழுகிறோமா என்று சொன்னால் பெரும்பாலான நேரங்கள்ல கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா நம்ம உலகத்தோடு ஒன்றிணைந்து உலக மார்க்கத்தார் கடைபிடிக்கிற வழியில நம்ம நடக்கிறதுனால நீதியின் பாதையில நடப்பதற்கு நாம் பழக்கப்பட விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் அதை தான் விரும்புகிறது. நாம் நீதியின் பாதையில ஒவ்வொரு நாளும் நடக்கணும். நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சி அநேக நேரங்கள்ல இதை செய்யாதேன்னு சொல்லும் பொழுது கூட அந்த மனசாட்சியை கூட நம்ம என்ன செய்யறோம்? ஓரங்கட்டி விடுகிறோம். எத்தனையோ எச்சரிப்புகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல போவாத, இந்த மனிதனோடு கூட நிற்காத, இந்த இடத்துல உட்காராதான்னு சொல்லி எவ்வளவோ அறிவுரைகள் வற்புறுத்தப்பட்டாலும் கூட அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நமக்கென்று சொல்லி நாம் நியமித்திருக்கிற பாதையில தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நீதியின் பாதையில தேவ ஜனங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதான் வச்சு இது தேவனுடைய பார்வையில நீதியா இருக்குமான்னு சொல்லி நம்ம கேட்டுதான் நடக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதி இல்லாத காரியங்கள் எல்லாமே அநீதியானது. அநீதியை ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த அநீதியான காரியங்களை எங்களை விட்டு மாற்றும். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் ஒரு நாள் சிந்தித்து கொண்டிருக்கும் போது அதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே உங்க பாதையில நடக்கணுமேன்னு சொல்லி 2023 நவம்பர் மாசத்துல அப்படியே அந்த விண்ணப்பித்து கொண்டிருக்கும் போதே அந்த பாடலாய் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். அதுதான் பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காண்பிக்கப்பா. ஏன்னா நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்து இருக்கிறார். என்ன போல நீங்க நடக்கணும் இல்லை, உங்களை போல மற்றவங்க நடக்கணும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்துல தான் பொறுமையோடு கூட நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம விரும்புவதெல்லாம் அவங்கள போல வாழணும், மற்றவர்களை போல இருக்கணும், அவங்கள போல உடுத்து வைக்கணும் சொல்லி மற்றவர்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. நீங்க நம்ம ஓட்ட பந்தயங்களை கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த பந்தயத்துல ஒவ்வொரு ஓட்ட பந்தய வீரருக்கு முன்பதாக ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கு முன்பதாக ஒரு கோடு. அவங்க அந்த பாதையை மாறி அவங்க ஓடிட்டா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு தவிர்க்கப்படுகிறது. இது போலதான் நமக்கும் ஆண்டவர் நமக்குன்னு நியமித்திருக்கிறார். அந்த பாதையில பயணிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடல சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நான் பயணிக்க எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கென்று நீ நியமித்த ஓட்டத்தை நான் ஓடிட கரமிழித்து அனுதினமும் காத்து நடத்திடுமே. சேர்ந்து சொல்லுவோமா? கரம் பிடித்து அனுதினமும் காத்து நடத்திடுமே. சபையாயிருந்து பாதை காட்டும் மாயேகோவா பாதை காட்டிடுமே. பாதை காட்டும் மாயேகோவா பாதை காட்டி
ஜெயிக்க நீதியின் பாதையில் நான் நடக்க நீதியின் பீடத்தை நான் பெற்றிட நீதியின் பாதையில் அனுதினமும் என்னை நடத்திடுமே. எல்லாரும் இணைந்து நீதியின் பாதையில் அனுதினமும் என்னை நடத்திடுமே. பாதை காட்டும் மாயேகோவா பாதை காட்டிடுமே. சபையாய் கேட்போம் ஆண்டவர்ட்ட. பாதை காட்டும் மாயேகோவா பாதை காட்டிடுமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமீன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையில நடத்துவாராக. நீதியின் பாதையில நடப்பதற்கு நமக்கு பலன் தருவாராக. தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து மகிழப் போகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். தாழ்வில் இருந்த நம்மை தயவாய் அவர் நினைத்திருக்கிறார். ஆமீன். பலவீன நின்று இந்த உலகம் தள்ளின பொழுதும் அவர் தம்முடைய பலத்தால் இடை கட்டி இருக்கிறார். அதை நினைத்து இந்த பாடலின் சில வரிகளை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சத்தத்தை உயர்த்தி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. என்னை கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
முழு வெள்ளத்தோடு கூட கரங்களை தட்டி எப்படி நன்றி சொல்வேன். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்லுவோம். நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நல்ல கையை நன்றி தட்டி ராஜா, உள்ள குதிக்கட்டும். இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. ஒரு முறை கூட நீ செய்த எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆயிரம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். விவரிக்க அவர் செய்த முடியாதையா. அதிசயங்களை அனைத்தும் சில நிமிடங்கள் துதிப்போம். விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. அதை விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு எத்தனையோ செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சேர்ந்து பாடுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சபையை ஒருமித்து சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே சொல்லுங்கம்மா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல் பலத்தாலே இடையட்டினீரே. பலத்தால் இடையட்டினீர். எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரே. எப்படி இந்த காலை வேளையில உங்களுக்கு நன்றி செலுத்த முடியும் ஆண்டவரே. நான் எப்படி நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. கண்கள் மூடி இருக்கட்டும். பரலோகத்தின் ஆண்டவரை நம்முடைய உள்ளம் தியானித்துக் கொண்டே இருக்கட்டும். பரலோகத்தின் ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய உள்ளங்களை ஏறெடுத்து, இருதயத்தை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். பாவத்துல மரித்திருந்தவர்கள் ஐயா, இருளே எங்கள் குடியிருப்பா இருந்தது ஆண்டவரே. துக்கமே எங்கள் வாழ்வா இருந்தது ஆண்டவரே. தவிப்பும் படபடப்பும் பதட்டமும் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது
எங்களை தூக்கி கிருபையாய், சொல்லுங்க அந்த வார்த்தைய, கிருபையாய் ரட்சித்தீர். சொல்லுங்கம்மா, கொஞ்சம் வாயை திறந்து. அருமையான தம்பி தங்கச்சி எல்லாம், கிருபையாய் விடுவித்தீரே. சொல்லுங்க, கிருபையாய் இறங்கினீரே, எங்களை கிருபையாய் நினைவு கூர்ந்தீரே. எவ்வளவு நல்ல ஆண்டவரப்பா. ஆமென், ஆமென். மரித்து போயிருந்த, பாவத்தோடு ஐக்கியப்பட்டு இருந்த எங்களை, மரண வாசலுக்கு அருகாயிருந்த எங்களை, துன்மார்க்கத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை கிருபையாய் ரட்சித்தீர். அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படுவதாக. ஆமென். வயதான தாய் தகப்பன்மார் சொல்லுங்க, ஆண்டவரே, இருளுக்குள் குடியிருந்த என்னை கிருபையாய் விடுவித்தீரே. இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கிருபையால் ரட்சித்தீரே. துக்கத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்த என்னை கிருபையாய் தூக்கிவிட்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். அவர் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்மை விடுவித்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். ஏன் இதை செய்தீர் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. காரணம், அவர் ஒரு நாளும் எதையும் தீமை செய்கிறவர் அல்ல. தம்முடைய ஜனத்தை நீதியின் பாதையில நடத்துகிறவர், தம்முடைய ஜனத்தை நீதியாய் நடத்துகிறவர். கரங்களை தட்டி, ஓ எனக்காக மரித்தே. சொல்லுங்க, எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஒருமுறை கூட, எனக்காக மரித்தீங்களப்பா, எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். அடங்காதவைகள் நான் எப்படி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ள சொல்லட்டும் மகிழ்ச்சியோடு கூட, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் செய்த நன்மைகள் எண்ணுக்கு அடங்காதவைகள். நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது அவர் செய்த அதிசயங்களுக்கு அளவே இல்லம்மா. எத்தனையோ ஆயிரங்கள் கண்ணீரோடு கவலையோடு மருத்துவமனை வாசலில் படுத்திருக்கும் பொழுது, மருத்துவமனையில நீண்ட நாட்களாய் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு சுகத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். மரித்து போய்விடுவோம் என்று சொன்ன நமக்கு ஆண்டவர் மறுவாழ்வு தந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம். பலவீனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை துக்கத்திலிருந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் ஒரு விசாலத்திற்கு நேராக எடுத்து வந்திருக்கிறார். இருளுக்குள் குடியிருந்த நம்மை பிரகாசத்திற்கு நேராக நடத்தி இருக்கிறார். தம்முடைய நித்திய வெளிச்சத்திற்கு நேராக நடத்தி இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க சொல்லி பாருங்க. நீ செய்த அதிசயம் ஏராளம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மை செய்தீர், எப்படி நன்றி சொல்வோம், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வோம், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எத்தனையோ முறை அவனை கொலை செய்வதற்கு அவனை நெருங்கின பொழுதிலும் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எத்தனையோ முறை தப்புவித்தார். ஆமென். ஆண்டவர் அவனுக்கென்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவனை அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாய் மாற்றினார். நம்முடைய வாழ்விலும் நம்மோடு கூட நாளுக்கு நாள் சத்துரு பல்வேறு விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய நல்வாழ்வு குரோதமாய் போராடி கொண்டிருந்தாலோ ஆண்டவர் நம்மை சத்துருவினுடைய கரங்களிலே கொடுக்கல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்துருவினுடைய இஷ்டத்திற்கு நம்மை கர்த்தர் விட்டு கொடுக்கல. ஆமென், ஆமென். காரணம் அவர் அதிசயம் செய்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மை பெற்றவர்கள். ஆமென். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நிற்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றவர்கள், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். பாவத்திற்கு அடிமையாய் இருந்து நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆமென், ஆமென். நெருக்கத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென். எங்களை ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாதபடி அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே. சத்துரு எவ்வளவா என்னை நெருக்கி ஆண்டவரே மதிலை மோதி எடுக்கிற பெருவெள்ளத்தை போல என் மீது சீறி பாய்ந்த பொழுதிலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீரே. கையை தட்டி சொல்லுவோம். ஓ ஹalleluya. ரிகதடரல கரபா. காரணம் என்ன தெரியுமாமா? நம்மை கரம் பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். அவர் கரம் பிடித்து தொடங்கின நாள் முதல் நம்முடைய வாழ்வின் அந்திய வரையிலும், நம்முடைய வாழ்வின் முடிவு வரையிலும், ஆமென், உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த போதுமானவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காப்பீரே. சொல்லுங்க. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்துக் கொள்வீரே. காலமெல்லாம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து ஹalleluya, 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 ஹalleluya. உள்ள சொல்லுவதாக ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya, ஹalleluya. Thank you. நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே கர்த்தரை உள்ளம் துதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். யாருடைய உந்துதலும் இல்லாம நீங்க வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். யாரோ உங்களை உந்தி தள்ளுகிறதுனால உங்க வாயிலிருந்து துதியின் வரக்கூடாது. உங்க உள்ளம் மகிழ்ந்து துதிக்கிறது தான் துதி. ஆமென். உங்க உள்ளம் மகிழ்ந்து ஆண்டவரை துதிப்பது தான் துதி. அந்த துதியை தான் கர்த்தர் இந்த கால வேளையில விரும்புகிறார். ஆமென், 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 ஆமென். துதிப்பதாக, இருதயம் துதிப்பதாக. தேங்க்யூ. அப்படி துதிக்கும் போதுதான் அந்த தெய்வீக பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி துதிக்கும் பொழுதுதான்
ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். ஹalleluya ஹalleluya. அவருடைய அசைவாடுதலை அப்பொழுதுதான் உணர முடியும். ரிகாபாலாடாடா ரியாத்தலரபா. அப்படி துதித்து பாருங்க. உங்களுக்குள் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவா. எல்லா மன குழப்பங்களும் மாறும். எல்லா வைராக்கியங்களும் உங்களை விட்டு மாறும். ஆமென் ஆமென். உங்கள் கண்கள் முன்பதாய் கர்த்தரை மாத்திரம் நிறுத்தி ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஹalleluya ரிகாதாடரலகம ஷந்தரலரபா. ஆமென் ஆமென். அவர் நம்மை விடுவித்த விதத்தை நினைத்து கர்த்தரை துதிங்க. நம்மை ஆமென் பல்வேறு சூழ்நிலையில் இருந்து தூக்கி நிறுத்தினதை நினைத்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் தந்த சுகத்தை நினைத்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் தந்திருக்கிற விலை மதிப்பில்லாத அந்த ரட்சிப்பை நினைத்து கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென் ஆமென். நம்முடைய நாவு கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு துதிங்கம்மா. ஆண்டவர் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற பிரகாசமான எதிர்காலத்தை நினைத்து துதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சூழ்நிலைகளை நினைத்து துதிங்க. ஆண்டவர் நம்மை இக்கட்டுகளிலிருந்து தூக்கின விதத்தை நினைத்து துதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து துதிங்க துதிங்க. ஒருவர் கூட அமைதியா இருக்காண்ட வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை நினைத்து துதிங்க. ஆமென். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாதைகளை நினைத்து துதிங்க. அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல வாசல்களுக்காய், அவர் நமக்கு முன்பதை திறந்திருக்கிற வாசல்களை நினைத்து துதிங்க. ஆமென். அநேகருக்கு இப்படிப்பட்ட வாசல்கள் திறக்கப்படல. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்ல. ஆமென். எத்தனையோ ஆயிரங்கள் குறைவுபட்டு கிடக்கும் பொழுது, எத்தனை ஆயிரங்கள் குறைவுபட்டு குற்றூராய் கிடக்கும் பொழுது, ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல சூழ்நிலைகளை நினைத்து மனதார கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது உள்ளோ நன்றியோடு துதிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். திக்கற்றவர்களாய் அலைந்த நாட்கள் உண்டே ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உனக்கு துணை என்று சொல்லி ஆதரவாய் இருந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். கண்ணீரோடு கூட கவலையோடு கூட வாழ்ந்த நாட்கள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட, எங்களுக்கு ஆதரவாய், எங்களுக்கு பலனாய் திடனாய் இருந்தீரே. ஓ ரிமா காதடரா லகதடரலரா ரிகதல சந்தலரபா. ஆமென் 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 ஆமென். நாம் எண்ணினது ஒன்று, ஆனால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி இருக்கிறபடினால, அவர் ஆச்சரியமாய் முடிய பண்ணி இருக்கிறதுனால அந்த தெய்வத்தை நினைத்து கரங்களை தட்டி மட்டுமே மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். நடக்காது என்று எண்ணின காரியங்களை எல்லாம் கர்த்தர் நடக்க பண்ணி இருக்கிறாரே. ஆமென். முடியாது என்று எண்ணின காரியங்களை எல்லாம் கர்த்தர் முடிய பண்ணி இருக்கிறாரே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயங்காதவைகளை இயங்க வைக்கிறவரே, செயல்படாத காரியங்களை செயல்பட வைக்கிறவரே, முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவரே. ஆமென் ஆமென் ஆமென். மனுஷனால முடியாதவைகள், ஆனால் ஆமென் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறீரே. எல்லாம் நிறைவாய் செய்து விட்டீரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி நன்றி. தம்பி தங்கச்சி வாயில திறந்து மனம் விட்டு கர்த்தரை துதிக்கணும். அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்ல. அவரை போல நம்மை நேசிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல நல்ல சிநேகிதர் இல்லை இந்த உலகத்திலே. அவரை போல நம்மை புரிந்து கொண்டவர்கள் ஒருவருமே இல்லை. ஹalleluya. ருகதடர சந்தலர பௌதியாந்தரே ரிமல்ஹோ. ஹalleluya.
அவரே நம்முடைய நல்ல துணைவரானவர். அவர் நம்முடைய துணையாய் நிற்கிறவர். அவர் நமக்கு துணை நிற்கிறவர். ஆமே, சத்துருக்கள் சூழ்ந்து நின்றாலும் அவரே நமக்கு துணையாய் நிற்பார். எந்த மனிதனும் நமக்கு துணை நிற்க முன்வராவிட்டாலோ, எந்த உலகத்தின் ஒத்தாசைகள் நமக்கு இல்லாமல் போனாலோ, அவர் நமக்கு துணையாய் நிற்கிறபடினால அந்த பரிசுத்த தெய்வத்தை கரங்களை தட்டி சொல்லவோ, எங்களுக்கு துணையாய் நிற்கிறவரே, எங்கள் கேடகமா, எங்கள் கண்மலையாய் நிற்கிறவரே. ஹல்லேலூயா. ஓரகதடல ஷல்பரு. ஹல்லேலூயா. Thank you Lord. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க இரக்கம் பெரியதப்பா, உங்க கிருபை பெரியதப்பா, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது பெரியது பெரியது. ஹல்லேலூயா. நீர் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஓ ராலாதடரலகதர சந்தலரதலரபா நிகதட ரிபியா துலரோ. ஹல்லேலூயா. அநாதையாய் அலைந்த எங்களை உம்முடைய அன்பை காட்டி அழைத்தீரே, அரவணைத்தீரே. நீ அநாதை அல்ல என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தினீரே. ஓ ரபகதடர ஷல்கரோ. நன்றி 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 நன்றி. ஓ ரிபஹலதடபா ருகுபா ஹஸ்மல் பதரலரபா. ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு தரிசனத்தோடு கூட நாம் நடப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு நாளும் ஆமென், ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இதற்காக அவருக்காக நிற்பதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக, அவருக்காக நிற்பதற்காக, அவருக்காய் பலன் கொடுப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருக்கு சாட்சியாக ஹல்லேலூயா நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி ஓ ரிபல கலதுடர சந்தலரபா. ஆசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய சொல்லு. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய சேர்ந்து நிரப்பிடுமே. பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாவியே
ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த காலை வேளையில நாங்க பலன் அடையணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நாங்க பலன் அடையட்டோம்ப்பா, நாங்க பலன் அடைய எங்களை நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்க பலன் அடைய விரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் பலன் அடையட்டும், கர்த்தருக்குள்ள பலன் அடையட்டோம்ப்பா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாகத்தோடு கூட நாங்க பலன் அடையட்டும், உம்மிலே பலன் அடையட்டும். ஆண்டவரே நாங்கள் கனமடைய உம்முடைய ஞானத்தை எங்களுக்குள்ள ஊற்றுங்க, உம்முடைய பலத்தை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆமே, நாங்க நிற்கணும், நிற்கணும், கடைசி வரையில உமக்காய் நிற்கணும். ஆமே, நாங்கள் அதற்காக பலப்பட வேண்டும், எங்கள் கால்கள் பலனடைய வேண்டும். ஹalleluya. ரிகபா துடாரா ஷல்கராதனமா, எங்களை பலனடைய பண்ணோன்னு சொல்லி தாகத்தோடு கேளுங்க. வாலிப தம்பி தங்கச்சி கேளுக்கணும், ஏசப்பா நாங்க உங்களுக்காய் வைராக்கியமா நிற்க எங்களை நீர் பலப்படுத்தணும், கடைசி வரையிலும். ஆமென், ஆமென், உமக்காக நாங்க நிற்கணும் ஆண்டவரே, முடிவு பரியந்த நாங்க நிற்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்க பக்தி வாழ்க்கை இன்றோடு முடிகிறது அல்ல, எங்கள் பக்தி வாழ்க்கை ஆண்டவரே ஒரு வேஷம் நிறைந்ததாய் அல்ல, முடிவு பரியந்த நாங்க நிற்கணும், நிலை நிற்கணும். எஸ் எஸ் எஸ். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்திடவே கூடாது. இந்த வாழ்க்கை படகுக்கு விரோதமாய் எத்தனை சீற்றங்கள், கடலின் சீற்றங்கள் எழும்பினாலும் ஆண்டவரே இது படகு அலைகளினால் அலைவுபட்டு அலைவப்படாமல் ஆண்டவரே இலக்கை நோக்கி பயணிக்க ஆண்டவருடைய பலனைகளுக்கு வேண்டும்யா. ஆமென், ஆமென். எங்களை பலனடைய பண்ணுவீராக, எங்களை பலனடைய பண்ணுவீராக. சொல்லுங்க, எங்களை நிலை நிற்க பண்ணுவீராக. ஆமென், எங்கள் கரங்களை பிடித்து தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென். அதுவே நம்முடைய விண்ணப்பமாய் இருப்பதாக. இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை பலனடைய பண்ணும். ஓ ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாய் நிற்பீர்கள் என்று சொன்னாரே. ஆமென், ஆமென். நாம் பலனடைவதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பலத்தால் நிரப்பப்படுவதே ஆமென் அவருடைய சித்தமாய் இருக்கிறபடினால கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறபடினால, நமக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிறபடினால, ஆமென், ஆமென். நம்மையும் அறியாத நமக்குள்ள ஒரு தேவ பலம் நமக்குள்ள உண்டாகிறபடினால கர்த்தரை மனதார துதிங்க. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி சொல்லுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் மகிழுதையா, நன்றி சொல்லுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளோம் அப்படி சொல்லுங்க மகிழுதையா, நன்றி உதையா. உம்மை துதிக்கும் போதெல்லாம் உள்ளோம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஓ ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, அவருடைய பாதைகளை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பொங்குதுன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரகபல் பதுடு ரதியாந்தரோ ரிகதல ஷல்போரோ
அவரை நினைக்கும் பொழுதே நம்முடைய மனதின் காயங்கள் எல்லாம் மாறுது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மனம் திறந்து கர்த்தரை துதிச்சு பாருங்க. அவரை நினைக்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்தின் காயங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆமென். அவரை நினைக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, ஆமென், நமக்கு பெரிதாய் தோன்றுகிற பாரங்கள் எல்லாம் நொறுக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். அது எத்தனை உண்மை, எத்தனை உண்மை. அவரை நினைக்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய காயங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது, நம்முடைய பாரங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆமென். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் தொலைந்து போய்விடுகிறது. ஆமென், ஆமென். காரணம் நம்முடைய உள்ளத்தை அவர் நிறைந்திருக்கிறதுனால, நம்முடைய இருதயத்துல கர்த்தரே நிறைவாயிருக்கிறதுனால, உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி சொல்லுதையா. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளின் காலை பொழுதிலே நாங்கள் எல்லாரும் கூடி உடைய பாதத்தை தேடி வருவதற்கு, உடைய சமூகத்தில் நிற்பதற்கு நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேடியும் விரும்பியும் அவர்களுக்கு கிடைக்கப்படாமல் இருக்கும் பொழுது எங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாரங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறீர். எங்களை உண்மையிலே மகிழ பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் தேவர் இருமுடைய பரிசுத்த திருநாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.